அரியபுரம் தலைவன் தலைவி உட்காரலாம். உன் பிள்ளைகளுடைய மனநிலைகளுக்குள்ள நான் பதிவாகிட்டேன். இனி அவளுக்கு எந்த பய உணர்வு இருக்காது, எல்லாத்திலையும் ஜெயிச்சு வந்துடுவான். புரியுதா? அதனால அவளுடைய ஆயுளுக்கோ மனசுக்கோ எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா வாழ வச்சுட்டு இருந்தா போதுங்களா, கால் விட்டு வரலாம். சும்மா இருக்கீங்களா? அவளுடைய கல்வியில எந்த தடை இல்லாமலும் வெற்றி அடைந்து பெருமைக்குரிய கல்வியாக படிச்சு வருவான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்போதைக்கு அந்த கடை கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு இருட்டா இருக்கு. புரியுதா? பௌர்ணமிக்கு வா, உனக்கு வெளிச்சம் தந்துடுறேன், வெற்றி மாலை கொடுக்குறேன். கால் வந்துடுவோம். கருப்புசாமிக்கு இந்தாப்பா, இந்த கனியை பூஜை அறையில வை. எந்த இருட்டிலையும் கூட இந்த கனி இருக்கிறது கண்ணுக்கு தெரியும். அதுதான் அதனுடைய ஒளி. வெற்றி உண்டு. நல்லா மகளே, ஆனந்தமடைவாய். வாங்க பௌர்ணமிக்கு அசத்துவோம். நம்ம முக்குல இருக்கு வீடு. உங்க வீடு எங்க இருக்கு? சந்தில இருக்கா? முக்குல தான் இருக்கா? ஹோட்டல் இருக்கா பக்கத்துல? ஹோட்டலா கடையா? கடை இருக்கு. கால் விட்டுலாம். உட்காரலாம். சென்னையில் யாரும் இருக்காங்களா? யார் அது? அங்க என்ன செய்தார் அவரு? ஒரு சரியாக 3 நாள் கழிச்சு என்ன வந்து பாருங்க. ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா, இந்த 3 நாள் வரை உங்களுக்கு கால அவகாசம் இருக்கு. என்ன? அதனால 3 நாள் கழிச்சு புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் என்னை வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு உத்தரவு கொண்டு விட்டாங்க. சார் காப்பாற்றித்தரேன். ஆமாம், சாயங்காலமே வாங்க. கருப்பசாமி கீழப்பா ஊர் கீழப்பில்ல. நல்ல காலில் விடல. இன்னொரு தடவை விட்டுவாமா. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன மச்சான், மறைந்திருந்து பார்க்கும். உங்க கடையில வியாபாரம் ஒழுங்கா ஓடுதா ஓடலையான்னு மச்சான் மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன. மறைந்திருந்து பார்க்காரு. புரியுதா? அவன் வியாபாரம் ஓடிச்சா இன்னைக்கு எதையாவது செஞ்சு அவனை குழப்பம் பண்ணிடணும். யார் மூலமாவது இவன் மண்டையை குழப்பிடணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உன் புரிதலுக்கு அடிக்கடி தலை சுத்து வருது, கீழே விழுந்துருவோமோங்கிற பயம் வருது. ஏன் உயிரோடு இருக்கணும்? தற்கொலை பண்ணி செத்துட்டாண்ட, இப்படியெல்லாம் எண்ணம் வருது. அவன் மண்டையை திருத்தி இருக்கிற தீய சக்தியை நீக்கி தந்தா போதும்ல. கால் விட்டுவான். கர்மசாமிக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும். வெற்றி உண்டு. திருச்சி மாநகர் தாய்மானவ சாமி சமாதி எங்கடா இருக்கு? போயிருக்கீங்களாங்க? கும்பிடுவீங்களா? இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம்.
விவசாய பூமியை போய் பார்த்தேன். ஒரு காலத்துல குண்டக்க மண்டக்கான்னு நல்லா விளைஞ்சி வெற்றியை தந்து ஜீவனத்தை நல்லா நடத்தி பல பேர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நடந்துச்சு. எல்லா நேரமும் நவதானியங்களும் தவசிகளும் வந்து வீட்டில் மூடமுடையா இறங்க வண்டி வாகனத்தோடு செழிம்பா இருந்து சுமார் ஒரு 50 பேர் 60 பேருக்கு வேலை கொடுத்த ஒரு குடும்பம் உங்க குடும்பம். ஆனா இன்னைக்கு நிலம் இருக்கு, அதுக்குரிய விளைச்சலும் அந்த மகத்துவமும் இல்லாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கால் ஒன்று அதே மாதிரி உங்க கட்டுமனைக்குள்ள நான் கருப்பசாமி உங்க எல்லையில இருக்கேன், உண்மையா இல்லையா? இருந்துகிட்டு இப்போ அந்த விவசாய பூமியிலே ஒரு பூமியுடைய பத்திரம் எடுத்து உங்க பக்கத்துல இல்லாம கொஞ்சம் குழப்பமாயிருக்கு. அது சம்பந்தமான ஒரு மன வருத்தமும் இருக்கு. இந்த விவசாயத்தை தெளிவாக நடத்தி கடன் இல்லாம வெற்றிகரமா ஓட்டி தந்தா போதுங்களா? வெற்றி மாலை கொடுப்பா, வேற என்னப்பா வேணும்? என்ன வாக்கு? கருப்பசாமிக்கு அதை இறக்கி விட்டது தப்பு, அதை இறக்கி விட்டது மகா தப்பு. அது எப்பொழுது நடந்துச்சோ அதிலிருந்து குடும்பங்கள் முப்பெரும் பிரிவாக பிரிந்து விட்டன. ஏனென்றால் அந்த சக்தி பக்குவப்படாததுக்கு முன்னால அந்த உடம்புக்கு வந்தது மகா குற்றம். அதனால அதை அடக்கி குடும்பத்தை ஒன்று சேர்த்து வெற்றியா வாழ வச்சிருந்தா போதுங்களா? 6 மாத காலங்கள்ல குடும்பத்தை வெற்றியாக்கி தரேன், செல்வத்தை அள்ளி தரேன். இந்தாப்பா இந்த விபூதியை கொண்டு விவசாயத்தில் போடு, பொன்னா விளையும். வருக மகளே வாழ்க. நாராயணா. அதே திருச்சி எல்லை வேலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? நீயா? கால் வந்துட்டு வா. என்ன வேணுடா உங்களுக்கு? என்ன வேலை? தமிழ்நாடு சிவில் சப்ளை. அப்படி சொன்ன உடனே எனக்கு மூட்டை மூட்டையா அரிசிலாம் தெரியுது என் கண்ணுக்கு. என்ன படிச்சிருக்க? ஆடிட்டர். ஏன் கால் இன்ஜினியரிங் பிளான் போட்டு ஆடிட்டரா படிச்சிட்டேன். என்னடா என்ன உனக்கும் சீனியருக்கும் என்ன பிரச்சனை? கொஞ்சம் கம்பல்சரி ஆடிட்ல பிரச்சனை. அதான் அதனால நினைந்தேன் அந்த பக்கம் அவங்களுக்கு கண்ட்ரோலா இருந்து நம்ம செய்யலாம், தனியாக வந்துடலாம்னு ஒரு எண்ணம் வந்துருச்சே. என்ன ஆஃபீஸ் போடலாமான்னு பார்த்தேன். உன் கூட சப்போர்ட்டுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு லேடிஸும் ஒருத்தி வாரா. பண்ணிடலாம். என்ன செய்யலாம்? சேர்த்துக்கலாமா? நல்ல போனா சரி. வாழ்க்கைக்கா அது வேலைக்கா? நீங்க எது சொன்னாலும் நல்ல பேடா. காலைல என் செல்ல ஐயா உண்மையை தானே சொல்லணும். ஒன்ன மாதிரியால எரி அவன் நேரம் பேசுதாங்களா? அவன் தான் மனுஷன். நானும் 2 வருஷமா பேசிட்டு இருக்கேன். எனக்கு தான் ஒண்ணு அமைய இன்னொருத்தர கால் விட்டுவா. மாடியில் வைக்கலாமா ஆபீஸ்க்குள்ள வைக்கலாமா? மாடியில் வைக்கணும்னா மெயின் ரோடு பிரதான சாலையினுடைய அருகில் மாடியில் ஒரு ஆபீஸ் எடுக்கணும். எடுத்து நீ வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் உனக்கு ரொம்ப வந்து சேரும். அருமையா நீ தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம், தெளிவா நடத்திக்கலாம். என்ன பல பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நண்பர்கள்லாம் உன் பக்கத்துல வந்து சேருவாங்க. வெற்றியாக நடத்தி தரேன். சில சமயத்தில் அப்பப்போ நைட்ல தூங்காம மனம் குழம்பிக்கிட்டே இருக்கியான். என்னடா அந்த குழப்பம் ஏன் வந்துச்சு? அடுத்து என்ன பண்றது, அடுத்து என்ன பண்றது, அடுத்து என்ன பண்றது? இங்கேயே இருக்கலாமா? இல்லைன்னா பாரின் வர போயிட்டு வரதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு உன் மண்டை குழம்பு தான். உண்மைதானே? காரணம் இப்போதைக்கு வெளிநாட்டுக்கு வேண்டாம்னு உத்தரவாயிடுது. போகணும்னு முடிவு எடுத்தியா? வேண்டாம்னு உத்தரவாயிடுது. முதல்ல தொழிலை ஆரம்பிப்போம். சரியா? பொறுமையா இருந்துக்கா. ஆமா, நிறைய மக்களை வர வச்சு தரேன், ஆனந்தமா இருக்க வைக்கிறேன். நிறைய பயில்கள் உங்கள்கிட்ட வந்து சேரும். சரியா? 1 2 3 4 5 6 7 சரியில்லை? கேட்டு பார்க்குறேன். ஒரே ஒரு கம்ப்யூட்டர் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்க.
அதை சரி பண்ணலையா? எப்போ பண்ண போற? கொடுத்துருக்கேன். சரி பண்ணி சீக்கிரம் கொண்டு வந்து வைடா. அதுல தாண்டா யோகமே இருக்கு. கவலைப்படாத. இந்த அப்படி அங்கிள் மேரேஜ் ம் மேரேஜ் மேரேஜுக்கு ஒரு பிள்ளை வருவான்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, ஏன்ல அவசரப்படுதா? கொஞ்சம் பொறுத்துக்கா, ஓகே பண்ணி விடுவேன். பொண்ணா இருக்கும். இரு, என்னடா பொண்ணு நல்ல பொண்ணா இருக்குமா? அழகான பொண்ணா கொண்டு வந்து சேர்க்கிறேன். சந்தோஷமா இரு, ஒன்ன மாதிரியே படிச்சிருப்பான். ஆனந்தமா ரொம்ப இரு. சந்தோஷம். அதுக்காக தானே வந்தேன்னு. நல்ல பையன், நல்ல பையன். ஆடிட்டரா இருந்தா ரொம்ப ஏன்னா சந்தோஷம். உலகத்துல எல்லாருமே அதுக்காக தாண்டா வந்திருக்கான். அதை மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி. பக்கத்துல இது எத்தனைடா? இது ஒண்ணு ஒண்ணு பக்கத்துல வா. என்ன செய்யணும் உனக்கு? எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, கண்ணு பார்வை கம்மியா இருக்கு, அடுத்தது கால் நடக்க ரெண்டு கண்ணுமே பார்வையில கம்மியாயிடுது. டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு இதுக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பெருசா பண்ண முடியாது, அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண முடியும், நீ பொறுத்துக்காங்கிற வார்த்தையே சொல்லிட்டாங்க. அதான் ஒன்று உனக்கு கண்ணு சரியா தெரியுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு கேட்டேன். புரியுதா? ஆனால் கண்ணில் ஆயுள் காலம் வரை உன் கண் பார்வை இதுலேருந்து குறையாம காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். ஒன்று, இந்த சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கடனை தீர்த்து சுபிட்சமாக உன்னை வாழ வைக்கிறேன். சரிண்ணா? வீடு வாசல்லாம் இழந்து போயிடுவோங்கிற ஒரு பயம் இருக்கு, அதெல்லாம் இழக்காம உன்னை காப்பாற்றிருந்தா போதும்ல. நான் கருப்புசாமி இருக்கேன்டா. இந்த அப்படி குழந்தைங்களுக்கு எதனா குறை இருக்குமா? ஒரு குறையும் இருக்காது, வாழ வச்சு தரேன். உடம்பை பற்றி கவலைப்படாத, ஜெயிச்சு தரேன். வீட்டுல எதுவும் குறை இல்லைல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். கற்பனை பண்ணிக்கிட்டு ஏன் வீணா கவலைப்பட்டுட்டால இல்லையா? போங்க போங்க. கருப்பசாமி, அடுத்து விழுப்புரம். வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கு. யாருக்கு பாருக்கு? ஏம்மா அந்த பாட்டு எல்லாரும் சரி பாட்டு திட்டங்க இருக்கு. காரணம் என்னப்பா வேணும்? உள்ள 3 வருஷமா பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகிட்டாரு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பரீட்சை ஆரம்பிக்குது. பரீட்சை எழுத போறாரு. என்ன எழுத என்ன எழுத போறாரு? யூபிஎஸ். யூபிஎஸ் காலில் வந்துட்டு வா, என்னன்னு கேட்குறேன். ஐஏஎஸ்க்கு மண்டையில் பிளான் போட்டிருக்கான். ஐபிஎஸ் ஆகுவாங்கன்னு மேலே இருந்து உத்தரவாயிருக்கு. என்ன செய்யலாம்? எல்லாம் ஒரே கேரக்டர் தான், போஸ்டிங் மட்டும்தான் வேற. உன் பையன் ஐபிஎஸ் ஆகுவான், ஒரு பெரிய ஜெனரல் ஆயிடுவான். வெற்றியாக்கி தரேன். கருப்பசாமிக்கு என்னடா தருவேன்? என்ன என் மனசில் வரும்? என்ன நீங்க மனசில் வரீங்க? நீயே என் பிள்ளை தான், உன்கிட்ட வைக்க நான் என்னடா செய்ய போறேன்? கால் வந்துட்டு வா, கூப்பிடு கருப்பசாமிய, கூப்பிடுங்கப்பா. பெரிய போஸ்டிங் எடுத்த உடனே உத்தரப்பிரதேசத்துல டியூட்டியை போடுவேன். ஒரு வருஷம் அங்க இருப்பான். அடுத்து அப்படி இந்தியாவுக்குள்ள வருவான், பேரும் புகழோட இருப்பான். இந்த நாட்டை ஆளுகிற சிஎம் ரொம்ப நெருக்கமா இருந்து வாழ்வான். இப்படி பல கோடிக்கு அதிபதியாக ஓடு. கேஸ் ஒன்று நடக்குது சாமி. அது இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ப்பா. அடுத்த உத்தரவு நான் பத்தி பேசுறேன். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு கோழி கிடக்குது, கோழி கிடக்கு, கோழி கிடக்கு. யார் வீட்லயே கிடக்கு, எனக்கு என்ன கவலை? விழுப்புரம் எல்லை பெண்ணடியாள். ஆத்தா கோழி வளர்த்தா, ஆடு வளர்த்தா, இன்னி ஏன் வளர்த்தா மயிலு? பக்கத்துல வா. ஏக்கா என்னக்கா வேணும்? யாருக்கெல்லாம்? ஆடு மாடு கோழி வளர்த்துருக்கிய? கோழி கிடக்க, கோழி 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 கிடக்கா? கோழி 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 வித்தாச்சு. இவ்வளோ 2 தான் இருக்கு. எத்தனை வித்த? ஒரு 5 கோழி வித்தாச்சு. சூப்பராக வித்துருக்கு. அதை வித்து தான் வந்தியா? கெட்டிக்காய். கால் விட்டு பொன்மானே சங்கீதம் நான் பாடவா. ஒரு பிள்ளைய பார்த்தேன், ஒரு வருஷ காலமா திருமணத்துக்காக பாடுபட்டு சொந்த பந்தங்கள்லாம் ஒரு முடிவான பதில் சொல்லாம குழப்பமாகிக்கிட்டு இருக்கு. சரியா?
உன் வீட்டுல ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, அதை கூட பேண முடியாம கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உண்மையா? அதே மாதிரி இடைப்பட்ட காலத்துல ஒரு மாடு ஈனுகிற நேரத்துல நோய் வந்து கஷ்டப்பட்டதாக ஒரு கணக்கு வந்துகிட்டு இருக்கு. நடந்துச்சா? காரணம் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் வலி இருக்கு, இடுப்புல வலி இருக்கு, காலில் வலி இருக்கு, நெஞ்சு வலி உள்ளவங்க கூட இருக்காங்க. பொறுமை இருந்தால் ஜெயிக்க முடியும். அதனால உன்னுடைய கட்டுமனைகளை செய்வன வீர கோளாறுகள் ஒண்ணும் கிடையாதும்மா. வீணாக நீ கவலைப்பட வேண்டாம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு தெய்வம் அருள் எடுத்து உன் குடும்பத்துல வந்துச்சு. உண்மையா? அந்த தெய்வம் இப்ப இல்ல. இப்போ அந்த மனக்குறையும் இருக்கு. அந்த தெய்வம் நம்ம வருமானு கேட்டேன், அதை கடைபிடிக்கிறதுக்கு நாதி இல்லை, ஆள் இல்லை, விட்டுரு, போய் கும்பிட்டுக்க, அதுல சரியாயிடும். புரியுதா? தேவையில்லை, விட்டுரு. ஆனா உன் வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா மட்டும் தெய்வமா இருந்துகிட்டு இருக்கு. சும்மா அதை கும்பிட்டு மனத்தை ஆத்திக்கிட வேண்டியதான். அதுல ஒண்ணும் இல்லை. வரக்கூடிய ஐப்பசி மாசத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு தாரேன், நல்ல வரணும் வந்து சேரும், அதுக்கு பணமும் தாரேன். அப்படி நல்லாரு, சந்தோஷமா இருக்கு. மேட்டூர் போட்டு தான் எடுத்துக்கோங்க. சபாஸ். உனக்கு மேட்டூரா? யாரெல்லாம் வந்தீங்க? இது யாரு? வாங்க உட்காந்துக்கலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்ன வேணும்பா? கொஞ்சம் பொறுமையா இருந்து கண்ணை முடிக்கிறதுயா, என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்த்துட்டு வரேன். கால் விழுந்துருவான். காட்டுக்கு வாழ்ந்திருக்கும் பிறை காரியம்மா, பிறை காரியம்மா. ஒன்றரை வருஷ காலங்களாக கிரகங்கள் சனி பகவானுடைய ஆட்சியின் காரணத்தினால் நிலையில்லாத வேலை, உழைத்த முதல் தங்காத நிலைமை, வீட்டுக்குள்ள மன உளட்டல், மனதுக்கு பொருத்தமில்லாத லைஃபா இருக்குமோ அப்படிங்கிற தேவையில்லாத சிந்தனை, இவைகளெல்லாம் அங்கு இருந்துக்கிட்டு. அது மாறக்கூடிய நேரம் வந்தாச்சா? வந்தாச்சு, கவலைப்பட வேண்டாம். புரட்டாதி மாதம் 3வது சனிக்கிழமை வரை நடப்பதை நலமாக நடத்தித்தாரேன், பயப்படாம இருக்க வைக்கிறேன். சரியா? அதே மாதிரி வீட்டில் மங்களகரமான காரியம் நடக்க வேண்டி இருக்க, மாங்கல்ய தோஷம் இருக்கு, கழுத்துல நாகம் இருக்கு. அதனால் இது தடங்களுக்குரிய விஷயங்களாக இருக்கு. உங்க எல்லையில போய் பார்த்தேன், மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. அந்த எல்லையை கடந்து போய் பார்த்தேன், நான் கருப்பசாமியே அந்த எல்லையில இருக்கேன். புரியுதா? அதனால இந்த விஷயங்களை உங்களுக்கு ஜெயிச்சு வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன், பையனுக்கு கல்யாணத்தையும் வெற்றியாக்கி தரேன். அப்படி என்ன வார மகளே, இன்றைய உத்தரவு இதுதான். நாளை காலை ஒரு 7 மணிக்கு என்னை பார்த்துட்டு ஊருக்கு போங்க. புண்ணியமா கர்மசாமி. ஆமா, அப்படியா? யாரு? காட்டு பார்க்குறேன். கர்மசாமி. ஆமா, அப்படியா? மாடு 2 மருத வேலை, மணிகள் 2 தஞ்சாவூர், குப்பி 2 கும்பகோணம் கண்ணம்மா, அடி குலுங்குதடி மனசு பொன்னம்மா. யாருப்பா? மாயாவரம். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம்.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்கிருந்து எட்டி பார்த்தா பட்டீச்சுரம் தெரியுது. பட்டீச்சுரம் இருக்கா? போனது அந்த பட்டீச்சுரத்திலிருந்து துர்காதேவி அன்னை அவள் ஒரு வீட்டுக்கு வாரான். அம்மா, நீ வந்து நிற்கிறியே, உன்னுடைய வாகனத்தை நான் பார்த்தனே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். காலில் வந்துட்டுவாங்க. எருமயமானவம் திருவடியில் வீழ்கவே, அப்படி ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? பி சுசீலா அம்மா பாடின பாட்டு. துர்கா துர்காதேவி ஆணவம் என்னும் எருமையை அடக்கி விட்டாள். ஏன் எரும மாட்டை பத்தி பேசுறேன் அப்படின்னு கேட்டேன். இவங்க வீட்டு வாசல்ல எரும மாடு இருக்கு. அம்மா என்ன காரணம்னு கேட்டேன். இல்லப்பா, ஒருவருடைய ஆரோக்கியம் ஆயுள் சம்பந்தமாக ஒரு மனக்குறை இந்த குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. சரணடா, உண்மையா இல்லையா? அது எதுவும் ஆபத்துல முடியுமா அல்லது காப்பாற்றப்படுமா, அதுக்கு என்ன விளக்கம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாப்பா நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டான். கால் வந்து அந்த உயிருக்கு கண்டமில்லாம காப்பாற்றி தந்தா போதுமா? வெற்றியாக்கி தரேன். உங்க தெருவுக்குள்ள போய் பார்க்கும் பொழுது 3 பிரிவாக கோயிலை கும்பிடுறவங்க பிரிஞ்சு வம்பும் வழக்கும் அடிச்சு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல பணம் போய் சேர்ந்துருச்சு, இன்னொரு பக்கத்துல வழக்கு வந்து சேர்ந்துருச்சு, இன்னொரு கூட்டம் நீங்க எப்படி போங்க நாங்க கும்பிடுறோம் அப்படி சொல்லி போராடி கிடக்கு. ஆனா வரக்கூடிய ஐப்பசி மாதத்துல கோயிலை வெற்றிகரமா நடத்திடலாம், சந்தோஷமா நடத்திடலாம். வேற என்னப்பா வேணும்? அந்த பேரப்பிள்ளை வேணும், கண்டிப்பா வேணும்ல, அதுல சந்தேகம் இல்லையே. யாருக்கு வேணும்? மகனுக்கா? அந்த பிள்ளை இங்க கூட்டு வர வேண்டியதானே? கொண்ட முடிக்காங்க. பாக்குறேன் யார் பிறப்பா? திரிசூலத்தோடு சிவபெருமான் வந்து நிற்கிறார். திரிசூலத்தோட சிவபெருமான் வந்து நிற்கிறார். சங்கரேஸ்வரன் என்ன பேரு? சங்கரேஸ்வரன் பேர் வை. வரக்கூடிய ஐப்பசி அன்னாபிஷேகத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். நல்லா 6 மாதம் கழித்து நடக்கும். நல்லா ஆக்கி தரேன், வெற்றி ஆக்கி தரேன். வாயாடி வள்ளியம்மா போதும்மா. அடுத்து பேச என்ன நினைச்சுக்கா, சந்தோஷமா போயிட்டு வா, ஆனந்தமா போயிட்டு வரலாம். விருதுநகர். இன்னொரு தரம், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1 2 3 விதமான பணிகளை நீ செய்து கொண்டு இருக்கிறாய். அதுல உனக்கு நிரந்தரமாக பெர்மனன்ட் போஸ்ட் போட்டு கொடுக்கிறதுக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி வரை பொறுமை வேண்டும். யாரிடமும் எந்த மனுவும் தாக்கல் செய்ய வேண்டாம், எந்த அப்ளிகேஷனும் போட வேண்டாம். உனக்கே அது தானாக வந்து சேர்றதுக்கு வழிவகுத்து தரேன். அது அமெரிக்காவில் நடக்கும். கால் வந்துடுவான். உன் மனைவியினுடைய மனநிலையை பார்த்தேன். என் வீட்டுக்காரர் என் சொல்ல புரிஞ்சுக்கிடவே மாட்டுக்காரு. நான் ஒண்ணு நினைச்சா அவர் ஒண்ணு செய்தாரு அப்படின்னு அவ உள்ள குழம்பிக்கிட்டு இருக்கு. நான் பேச நினைப்பதெல்லாம் அவர் பேச வேண்டும் நினைக்க பேச மாட்டுக்காரு. அதனால ஏற்குமாறா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு கேட்கிறா. அவ மனது பாதிக்கப்பட்டிருக்கா, ஓ மனது பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டேன். அவ மனது பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மன அலைகள் பாதிக்கப்பட்டதுக்கு யார் காரணம்னு கேட்டேன். அவ நிறைய எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில அது நடக்கலையேங்கிற ஏமாத்தத்துல அவ மைண்ட் டிப்ரெஷன் ஆயிருக்கு. அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. காரணம் உடலூரு கொண்டு வந்து இந்தாடா பெர்மனன்ட் போஸ்டும் போட்டு தரேன். உன் பிள்ளைகளுக்கு அங்க கல்வியை உயர்த்தி தரேன். மனைவியுடைய மனதையும் ஆரோக்கியத்தையும் புண்ணியமாக்கி தரேன். அதுக்கு மட்டும் என்கிட்ட பதில் இல்லைடா. காப்பாற்றி தரேன், ஆபத்து வராது போ.
இருந்து பார்த்துப்போம். கருப்பசாமி, ஆமா, முனீஸ்வரன் வராது, கருப்பசாமி வராது. வாழ்க மகளே, வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியா? சரி. ஊட்டி எல்லை, ஊட்டிக்கு மேலேயா கீழேயா? கீழே தான். குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு போகிறது சைடில் ஓரிகளை கால் வந்துட்டாங்க. அம்மா இன்னொரு தடவை கால் வந்துக்கப்பா, மனசு அலப்பாயுது உனக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு போற வழியில ஒரு அம்மன் கோயிலை பார்த்தேன். இப்படி யாருக்கு மாறம் ஏன்டா சுத்திக்கிட்டு வர? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். மனைவி எங்கடா இருக்க? நான் ஒரு பாட்டு பாடினேடா, உன் மண்டையில ஏறிச்சாடா. கூடலூர் குண்டுமல்லி பாண்டம்ல, ஏன் பாண்டம்னு தெரியுதா? ஏன் உன் வீடு எங்க இருக்கு? கால் வந்துட்டு நம்ம சொன்ன ஏவன் கேட்டான், ஒரு பேர் கேட்க மாட்டான். உன்னுடைய வீட்டுக்கு போற வழியில ஒரு அம்மன் கோயிலை பார்த்தேன். அந்த எல்லையில நான் கருப்பசாமிய எல்லா மக்களும் வணங்கக்கூடிய அளவுக்கு உயரமா வச்சிருக்காங்க. உண்மையா? அந்த இடத்துக்குள்ள போனா தான் பஸ்ஸெல்லாம் போய் திரும்புறது மாதிரி இடம் வச்சிருக்கு. அப்படிதானடா? நான் போனேன், பஸ்ஸெல்லாம் விசில் அடிக்க பீ 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 விசில் அடிச்சு கிடக்காருவேன். என்னை பார்த்து வாரம் போறோம்னா ஐயா ஐயா ஐயான்னு என்னை கும்பிடுறாங்க. பார்த்தேன், சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா இப்ப 2 வருஷ காலமா நீ நடத்துற தொழிலும் சரியில்லை, வீட்டுல கடனும் பட்டு இருக்கு, மனைவிக்கு உனக்கும் ஓயாத போராட்டமும் உள்ள தவிப்பும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மைதானே? கால் வந்துட்டு நெஞ்சே வலிக்கு, எனக்கு இல்லை அவனுக்கு. அதனால ஒரு இடம் சம்பந்தமான மன வருத்த குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஜெயிக்க முடியுமா முடியாதா? கருப்பசாமி, நீ தான் எனக்கு துணை. உன்னை நம்பி நான் இறங்குதேன். என் பிறகைய கட்டி வச்ச மாதிரி என்ன ஆட விட மாட்டுக்கான், நடக்க விட மாட்டுக்கான். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குடா. உண்மையா? உரைச்சாச்சு. கால் வந்துட்டு வயாம எந்திக்க சொல்றீங்களே, ஏன் அப்படி கேட்கானா? நீ பண்ண சேட்டைக்கு தான் அது. வேற என்னப்பா வேணும்? கடனை தீர்த்து தாரேன், வெளியில நிக்கிற பணத்தை வாங்கி தாரேன், உபேரனா வாழ வைக்கேன். இந்த மகளே ஐஸ்வர்யமா இருக்கு. ஒரு கோயில் இல்லையா? நெஞ்சு வலிக்குன்னு சொன்ன புரிஞ்சுக்கிட்டியா? அந்த கோயிலுக்கு போக முடியாதடா, விட்டுரு. அதில் நிறைய பிரச்சனை பண்ணி வச்சுருக்காங்க, நீ போகாத. சரிண்ணா? இது யாரு? ஒரு உத்தரவு தானே சொல்லி இருக்கு. இந்தாம்மா, உன் பிள்ளைய ஐஸ்வர்யமாக வாழ வைக்க, நல்லா இருக்கு. இந்த மகளே, இந்தா காசு பணத்தோட கண்ணியமாக வாழ்ந்துதான், நல்லா தானே? வேற என்னப்பா செய்யணும்? கருப்பசாமி, ஆமா. அப்படியா? என்ன அங்க போயிருக்கீங்களே, என்ன விஷயம்? கடற்கரையை கொண்டு காட்டுறீங்க. அப்படியா? ஒரு கேள்வி கேட்கிறேன், இருக்காரான்னு பாக்குறேன். கன்னியாகுமரி எல்லை, கடலூர், கன்னியாகுமரி, பணகுடியா? எஸ், கன்னியாகுமரி. காலம் என்னடா அவ்வளவு தூரம் போய் பார்த்து முக்கடலை சந்தித்தேன். இங்க பார்த்தா கடல், அங்க பார்த்தா கடல், குடல் நடுங்குது. கடலை பார்த்து உடலும் நடங்குது. நீ வாய முடிக்கா, அவன் சொல்லுவான், அதுக்கு பதில் சொல்லுன்றுச்சு சாமி. என்ன வேணும்? சரியில்லை, என் பையனையும் ஒரு பொண்ணு வச்சு நடத்தணும், வீட்லேயும் ஒரே குழப்படியா இருக்கு. காலம்னு சொல்லலாம். அதான் உடல் நடுங்குது, குடல் நடுங்குது. சரியா இருக்க, தப்பா இருக்க? 2 தலைமுறைக்கு முன்னால 2 பொண்டாட்டி கட்டினவன் குடும்பம் அது. என்ன பொண்டாட்டி 2 கட்டி
திண்டாடி திண்டாடி தெருவில் நின்று வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். பெண்ணான குடும்பம் பாதிக்கப்பட்டு தலைகுனிவு அவமானங்கள் ஏற்பட்டு வேதனைகளாகி இந்த வயதுக்கு பொருந்தாத வழக்குகளை சந்தித்து துன்பமடைந்து இருக்கிறீங்க. உண்மையா? அதனால இதுல இருந்து மீட்டணும்னா ஒரு மனிதனை நம்மளை விட்டு விலக்கணும். அப்படி விளக்காம இதுல இருந்து வெற்றி நமக்கு ஒருபொழுதும் கிடைக்காது. அதுக்கு பணம் வேண்டுமே, என்ன செய்வது? அதையும் நான் தாரேன், கால் வந்துட்டுவா. இந்தாப்பா, ஆதியும் நான் தான், அந்தமும் நான் தான். பக்கத்துல வா, வெற்றியாக்கி தாரேன், காப்பாக்கி தாரேன். 3 முறை என்னை பார்க்கவா, சந்திச்சுக்கோ. நல்லா கர்மசாமி. ஆமா ஆமா. தாழ்த்திரவாய் மணி கதவே தாழ்த்திரவாய் மறை நான்கினுக்கும் நீ தாழ்த்திரவாய். அது எங்கப்பா இருக்கு தெரியாதா? திருமறைக்காடு பக்கத்துல. திருமறைக்காடு எங்க இருக்கு? நாகப்பட்டினம் எல்லையில தானே இருக்கு. வேதாரண்யம். என்னப்பா பிள்ளைங்க நீங்கெல்லாம். தமிழில் மறை என்றால் வேதம், காடு என்றால் ஆரணியம். சமஸ்கிருதத்தில் ரெண்டையும் சேர்த்தா வேதாரண்யம். அதை தூய தமிழ்ல சொன்னா திருமறைக்காடு. அங்க இருக்க கதவை திறக்க முடியாம தேவாரம் திருவாசகம் பாடிய திருநாவுக்கரசரும் பிள்ளை பெருமான் ஆகிய திருஞான சம்பந்தரும் அருமையான தேவாரங்களை பாடி திருக்கதவை அடைக்கவும் திறக்கவும் செய்தார்கள், பாட்டு பாடி. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த பகுதி உங்களுடைய எல்லை. உண்மையா? அதுதான். என்னடா உன் உடம்பை பத்தி என்னடா உனக்கு கவலை? கால் வந்துட்டுவாங்க. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஆசைப்பட்டு நாகாத்தம்மன் கோயில் பக்கம் பேராயடா, புரியுதா? 2ஆம் தரம் இப்படி வருவேன் என்கிட்ட. நான் சொல்லாம எங்கேயும் போயிடாது. ஓ, என்னப்பா வேணும்? நான் உங்க வீட்டு பக்கத்துல போனேன். வீட்டுக்கு பின்னால பழைய காலத்து பொருட்கள் வண்டிகள்லாம் கிடக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு பின்னாலன்னு சொன்னனே, அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தேன். சுடுகாட்டு சாம்பலும் ஓதிப்பட்ட பொருளும் கிடக்கு. 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துல வீட்டில் உழைக்கிற முதல் வீட்டில் தங்காது, இருக்கிற வண்டி வாகனத்தை சரியா பயன்படுத்த முடியாது, மன கஷ்டம் பண கஷ்டம் இது அனைத்தும் இருக்கு, புரியுதா? இரவில் தூங்குவதே பெரிய நிம்மதி குறைவான நிலைகளாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இந்த தீய சக்திகள் ஒரு காரணம். எதிர்மறையான ஒரு ஆற்றல் வீட்டின் எல்லையிலே இருக்கு. அதை நீக்கி உங்களை தெளிவுபடுத்தி தந்தா போதும்ல. கால் வந்துடுவாங்க. இந்தாப்பா, பணமும் தானே. 3 மாதத்துல வருமானத்துக்கு வழி பிறக்கும். பணம் வந்திருக்கேன், தொடங்கிக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெற்றி ஆகிட்டேன், திறந்து விட்டுருக்கேன். நல்லா இருப்பா, வீண் குழப்பம் வேண்டாம். 3 மாதம் தான் இருக்கலாம், சந்தோஷமா போகலாம். வாழ்க மகளே, வாழ்க வாழ்க. ராஜபாளையம் எல்லை, ராஜபாளையம் எல்லை. பொன்னந்தி மாலை போடுது, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். ஒரு தரம் காலம் சொல்லல. பாட்டு நல்லா இருக்க. ஆனா நீ கல்யாண சுந்தரம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டை பாடினே, அதுக்கு உங்களுக்கு என்ன விளக்கம் தெரிஞ்சுது? உங்க வீட்டுக்குள்ள போனா மூதேவி தான் வருது. ஒரே தெய்வீகம் இல்லாத இறுக்கமான மனநிலைகளும்
கைகாலம் முடக்கி போட்டது மாதிரி விழிப்பில்லாத நிலையும், உழைப்பில் உயர்வு கிடைக்காத சூழ்நிலைகளும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். இப்ப கிரகங்கள் சரியில்லை, புரியுதா? சேலைக்காரின்னு ஒரு அம்மா வராடா, அது யாரு? உங்க வழி தெய்வமா? ஆனா வந்து நிக்கா பெட்டிக்குள்ள இருந்து வராடா, நான் தான் சேலைக்காரி. 27 குடும்பங்கள் கும்பிட வேண்டியது இப்ப 3 குடும்பம் மாறிடுது. இவன் ஒரு குடும்பம் தான் கும்பிடுதான், பாக்கி எல்லாரும் பேனு போயிட்டாங்க. உண்மைதானா? கால் வந்துடுவான். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. திருக்குறள் படிச்சிருக்கியாப்பா? நீ படிச்சிருக்கிய? எத்தனை படிச்சிருக்க? இப்ப நீ கல்வி எத்தனை படிச்சிருக்கிற? நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. செய்கிறவனுடைய பண்புக்கும் அதை பிறக்கக்கூடியவனுடைய பண்புக்கும் ஈடு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்காம அந்த நன்மை இணைஞ்சிடக்கூடாது, செய்திடக்கூடாது. உங்களுக்கும் இந்த குறள் பொருந்தும். திருப்பூர்ல கடை வச்சிருக்கீங்களே, உங்களுக்கும் இந்த கதை கரெக்டா. அடுத்தவனுக்கு உதவி செஞ்சு மாட்டிக்கிட்ட வேதனை உன் வாழ்க்கையில நிறைய. உண்மையா? இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சு தரணும்னா, என்ன ஏன் நீங்க சொன்னா என்னமா செய்யணும் உனக்கு? பிறந்த நட்சத்திரம் என்ன? ருதுவான நட்சத்திரம் என்ன? இவளுக்கு உடலால உள்ள பாதிப்புகள் நிறைய, மனதாலையும் இருக்கு, புரியுதா? இது உங்களுடைய வீட்டுக்குள்ள இப்ப அமைதி குறைவை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப சனி பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால ஓயாத மனக்குழப்பமும் தெளிவற்ற நிலைகளும் நடந்து கொண்டு, ஒரு பக்கத்துல தாயாருக்கு ஒரு பக்கத்துல கை அல்லது கால் நரம்பியல் சம்பந்தமான பிணி இருக்கும். இதெல்லாம் தீரக்கூடியது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் மனத்தை பக்குவப்படுத்தி தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாம் ஜெயிச்சிடலாம். சும்மா எதையோ நினச்சிக்கிட்டு பண்ண என்ன அர்த்தம்? நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, கால் விட்டுவாங்க. வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று சாயங்காலம் என்னை வந்து பாருங்க. பார்த்துட்டு இங்கே தங்கிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உத்தரவு கேட்டுக்காங்க. தெளிவடைங்க மக்களே. நாங்கள் நல்லா இருக்கேன். முடியா பால்கோவா பால்கோவா அப்படி ஒரு சத்தம் கேட்க. பால்கோவா எங்க இருக்கு? திருவில்லிபுத்தூர். பால்கோவாவா? காரணம் அந்த காலத்தில் பஸ் நின்ன உடனே கோவா 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 அப்படின்னு சத்தம் கேட்கும். என்னவோ வா வா வாவான்னு சத்தம் கேட்குற மாதிரி. அப்படி தானப்பா? இப்பவும் நடக்காது. என்ன உன் பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சு தரணும்? அவங்களுக்கு கூட்டு வந்துட வேண்டியதானே? என்னையை கூட்டு வரப்புற பௌர்ணமி கூட்டுவான். இடுப்புக்கு கீழே உள்ள வலியவும் தீர்த்து தாரேன், கடனையும் தீர்த்து ஜெயிச்சு தாரேன். வரும்போது சரக்கு வாங்கிட்டு வா. பால்கோவா கொடுத்து ஏமாத்தாத. போயிட்டு வா. இலங்கை மாநகர், இலங்கை என்றும் மந்த மதியாலே மதித்திருந்தேன். வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இங்கே தான் கேட்க வந்தாய். உண்மை அதானே? அதானப்பா? உன்னுடைய கட்டமனைகளை போய் பார்த்தேன். நீ இருக்க இடம் ஒண்ணு, உன் பிள்ளைகள் கொண்டாட்டி இருக்க இடம் ஒண்ணு. பூர்வீகமா வாழ்ந்த இடம் தான் ஸ்ரீ லங்கா. ஆனா அங்கே பத்திரகாளியும் ஆஞ்சநேயரும் குடிகொண்டு இருக்கும் இடம்தான் அந்த பகுதி. இப்பொழுது அங்க போய் பார்த்ததுல மனைவியினுடைய மனநிலைகள் மிகவும் பாதிக்கப்பட்டு, உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு, குடும்பங்கள்ல நிறைய பண கஷ்டமும், பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளால் பொல்லாத வேதனைகளும் ஆகி
பெண்களுக்கு மன இடைஞ்சல் கொடுத்து, என்ன இடைஞ்சல்? அவங்களுடைய மானத்துக்கு பங்கம் வந்துருமோ என்ற ஒரு பயமும் உருவாகி இப்பொழுது வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? புரியலையா? ஒரு முறை கால் விட்டுறோம்.